வணக்கம் மக்களே, நான் உங்கள் குட்டி சேவி. இன்றைக்கி நம்ம குட்டி சேவி விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, தம்பி கார் டிரைவிங் ஓட்டி கற்றுக் கொடுக்க போகிறோம். நம்ம குப்பனூர் கிரவுண்டுக்கு பாட்டி வீட்டில் கார் இருக்குது. பாட்டி வீட்டில் கார் எடுத்துக்கிட்டு குப்பனூர் கிரவுண்டில் போய்ட்டு ஒரு ஃபன் பண்ணுவோம். வாங்க மீதியெல்லாம் வீடியோவில் பார்த்துக்கலாம். மக்களே, பைக் எடுத்துக்கிட்டு குப்பனூர் கிரவுண்டுக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு குப்பனூர் கிரவுண்டுக்கு போகலாம். வா உக்கார் உக்கார் உக்கார், வா வா வா. கைஸ், கார் வந்துட்டு ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சதுனால எல்லாம் மரத்துலேருந்து இலை விழுந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனோம். டயரில் வேறு சரியாக காற்றுல போகிறது, அதெல்லாம் செக் பண்ணணும். பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோலே இருக்கான்னு தெரில. போயிட்டு பெட்ரோல் பங்கு போனால் தான் தெரியும் பெட்ரோல் கார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிச்சிக்கலாம். சரி வாங்க, கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் மக்களே, சாவியே எங்கே இருந்துச்சின்னு தெரில. இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறோம். ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கடவுள் புண்ணியத்தில் ஸ்டார்ட் ஆகணும். மகாபலி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? எங்கடாதே போட்டது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் போடுது. டிகே கைஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் தான் கார் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆயிலெலாம் ரிலீஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, மீதிலாம் கிரவுண்டில் போய் பேசிக்கலாம். இல்லையா இங்கேயும் இதையே பேசிகிட்டு இருக்கணும். காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா குப்பனூர் கிரவுண்டு தான் போயிட்டுருக்கோம். நம்ம பாட்டி வீடு பெரியாம்பட்டியிலேருந்து இப்போ கரெக்டாக வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்து அப்படியே சிக்கம்பட்டி ஏரி வழியாக புந்து அப்படியே நம்ம குப்பனூர் கிரவுண்டுக்கு போவோம். மகாபலி, கார் ஓட்டுறியா இல்லையா? ஓட்டவே மாட்டியா? சொல்லு தம்பியே. ஹாய் காய்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்குன்னா குப்பனூர் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய குப்பனூர் கிரவுண்டு, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கிரிக்கெட் கிரவுண்டு. இதில் வந்து டிரைவிங் பழவங்க வேணான்னு சொல்ல. ஆனால் கிரவுண்டில் வந்துட்டு அந்த பிச்செல்லாம் விட்டு யாரும் ஓட்டாதீங்க, சுற்றி வேணால் ஓட்டுங்க. அது சாட்டர்டே சண்டெல்லாம் கண்டிப்பாக வந்துடாதீங்க. முன்னாடி நாள் வந்திருக்கேன் ப்ரோ. ராகலே, ஓகே ஓட்டு. ஃபஸ்ட் கீர் போட்டு நான் ஆஃப் ஆகாமல் எடுத்துவிடு. அவ்வளோதான். பாரு மகாபலி, டாட்டா காமி. ஒரு ரவுண்டு போய்ட்டாங்க. பாஸ் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அதேமாரி ஆஃப் ஆகாமல் சேஃப்டியாக ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை, லைசன்ஸ் வாங்கிடலாம். போ மக்களே, ஃபஸ்ட்டில் கூட ஃபஸ்ட் கீர் போடும்போது ஆஃப் பண்ணிடுவான். என்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பான். இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக ரெடி ஆகிட்டார். என்ன இன்னும் இந்த கீர் போடுறது கொஞ்சம் தடுமாட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகிலாம் விடுங்க. அப்படியே பொறுமை. அவ்வளோதான். அருமை. அது ஃபஸ்ட்டு டைமில் 10 டைம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு கீரை கிளச்சை அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு கிளச்சை பொறுமையாக எடுத்துக்கிட்டு அப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்குறான்னா கொடுக்க மாட்டான். டக்குன்னு எப்படி சொல்கிறது, ஸ்பீடு ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை விட்டு வெடுக்குன்னு ஆஃப் ஆயிரும். இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாரு. நமக்கு தெரியாத நம்ம காரில் எடுத்துகிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துருக்காரு. அதனால் திட்டக்கூடாது, தானே பெட்ரோல் தானே அடிச்சுட்டு வராது. இதே மாதிரியே நல்லா ஓட்டி கற்றுக்கலாம் எல்லோரும். வாங்க. ஓகே காய்ஸ், இதோட நம்மளோட இந்த மினி விலாகை முடிச்சிக்கலாம். நம்ம குட்டி சேவி யூடியூப் பேஜில் வந்துடும். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே வேணும். இன்ஸ்டாவில் நம்ம 8K ஃபேமிலி அடிச்சாச்சு. அதுக்கு தான் நேற்று வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஆஃபர் வந்துட்டு கிவ்வேங்கிற மாதிரி பெஸ்ட் ஆஃபரில் ஒன்று காம்போவாக கொடுத்துருந்தோம். 2 காம்போ புக் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு வேறு ஏதோ பண்ணலான்னு தோணுதுங்க. என்ன பண்ணலான்னு தோணுதுன்னா, என்ன சொல்கிறது, ஏற்கனவே பண்ணணும் தான், திரும்ப பண்ணுறேன். நம்ம குப்பனூர் கிரவுண்ட்லேயே இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணுறோம். ஓகே கைஸ், பாய்.